வெயில் காலத்தில் உறவுகள். பறவைகளோட ஊர்ல சூரிய நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். வெளியில கால் எடுத்து வச்சாலே காலு சுடுற அளவுக்கு இருந்துச்சு வெயில். துணியோட வீட்டுல மட்டும்தான் ஏசி போட்டிருந்தாங்க. புஜ்ஜி அவ வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு உள்ள ரூம்ல இருந்து வர சில்லுன்னு காத்த சுவாசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, அப்பா, இந்த வெயிலுக்கு இந்த ஊரே தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கும்போது என் வீடு மட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. எங்க அப்பா துபாயில இருந்துகிட்டு எங்களுக்கு சில்லுன்னு இருக்கிற காஷ்மீரை அனுப்பி வச்சிருக்காங்க. அதோ யாரோ சொந்தக்காரங்க எங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்குதே. அப்போ மகிக்கழகு அங்க வந்துச்சு. அட ஏய் புஜ்ஜி, என்ன இது? இந்த வீட்டை தாண்டி போகும்போது ஏதோ சில்லுன்னு அடிக்குது. வெளிய வெயிலுக்கு உயிரே போகும்போது இங்க மட்டும் ஜில்லுன்னு இருக்கு. புஜ்ஜி இங்க ஏதோ மந்திரம் செஞ்சிருக்கா. வாங்க மகியத்தை, இது மந்திரம் கிடையாது. எங்க அப்பா துபாயில இருந்து அனுப்பி வச்ச காஷ்மீர் காத்து இது. அத ஏசின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் ரூமுக்குள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள அப்படியே சில்லுன்னு இருக்கும். எங்க அப்பா துபாயில கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களுக்காக ஐஸ் கட்டிய அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஏசில வந்து உக்காந்தா அது சத்தத்துக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அத்தை. மகிக்கழகு ஆசையா உள்ள பார்த்து, அட ஆமா, உள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, பரவாயில்லையே. ஆமா, துணி என்ன வீட்டுக்குள்ள நல்ல கமகமான வாசனை வருது. என்ன சமைச்ச? துணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி சமையலறைக்குள்ள இருந்து வந்து, ஒண்ணு இல்ல மகி, எங்க புஜ்ஜிக்கு ரொம்ப பிடிக்கும்னு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க. அத கேட்டு மகிக்கழகு, ஐயோ துணி, என் வீட்ல காத்து சுத்தமா வர மாட்டேங்குது. ஒரு ஃபேனை வச்சிருக்கேன். அந்த ஃபேனு சுவிட்ச் போட்டா அதோட சத்தத்துக்கு காதே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. கரகரன்னு சத்தத்துக்கு தூங்க முடியல, நிக்க முடியல. அந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. உன் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஸ்வர்க்கத்துக்கு போற மாதிரியே இருக்கு. உன் வீட்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா எனக்கு ஸ்வர்க்கம் தானே. நீ கத்திரிக்காவுக்கு போட்டிருக்கிற மசாலா செத்து போன என் நாக்க தூண்டி விடுது. கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் மசாலானா நினைச்சாவே வாயில எச்சில் ஊறுது. அந்த அனல்ல உக்காந்து உக்காந்து என் உயிரே போற மாதிரி இருக்கு. உன் வீட்ல கொஞ்ச நேரம் உக்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன் வீட்டுக்கு நான் வரலன்னா இந்நேரத்துக்கு இந்த வெயில் பட்டு என் உயிரே போயிருக்கும். வெளிய பாத்தியா, காக்காங்க இந்த வெயிலுக்கு தொண்டை தண்ணி வத்துற மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. நீ கொடுத்து வச்சவடி, உன் புருஷன் துபாய்க்கு போய் உனக்காக ஏசி போட்டியே வாங்கி அனுப்பியிருக்காரு. இந்த ஒருவேளை நான் இங்கே தங்கிக்கிறேன். புஜ்ஜி அவனுடைய மனசுக்குள்ள, ஐயோ சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு நினைச்சா ஒரு பேய் பெருசா வந்து உக்காந்துருக்கே. அப்பப்பா, இந்த அத்தையோட டிராமாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். சரிங்க அத்தை, உங்களுக்கு இந்த வெயில்ல உயிர் போகுதுன்னு சொன்னா வெளியே எங்கும் போகாதீங்க அத்தை. இங்கேயே கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த சில்லுன்னு காத்துக்கு உங்க பிபி கூட குறைஞ்சிரும் அத்தை. அடுத்த நாள் காலையில மகிக்கழகு துணியோட வீட்டுல இருக்கிற ஏசியை பத்தி எல்லாருக்கிட்டயும் சொன்னதுனால அத பாக்குறதுக்காக முதல்ல லூசி புறா வந்துச்சு. துணி, மகளே துணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்காக நான் டவுன்ல இருந்து பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, என்னத்த இப்படி போய் சொல்றீங்க? புது புடவைன்னு சொல்றீங்க. அந்த புடவைல என்ன கரை ஆயிருக்கு பாத்தீங்களா? இது புது புடவையா இல்ல ஏசிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இதுல இருக்கிற எண்ணெய் பார்த்தாவே தெரியலையா எவ்வளவு பழைய புடவைன்னு? யாருக்காவது கொடுக்கலான்னு தானே நினைச்சீங்க? என்ன புஜ்ஜி, உங்க மேல இருக்கிற பாசத்தினால வந்தா இப்படி சொல்ற? இந்த ரூமுக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இந்த மாதிரி சில்லுன்னு ஏசி அனுப்பி வச்சிருப்பாரு. ஆமா அத்தை, இது மாமூல் மிஷின் இல்ல, இது சில்லுன்னு இருக்கிற யந்திரம். அதனாலதான் இவ்வளவு சில்லுன்னு காத்து வருது. இன்னைக்கு எங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து ஒரு வாய் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. அத கேட்டு லூசி, என்னது நாட்டுக்கோழி குழம்பா? அப்படின்னா இன்னைக்கு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கே படுத்துக்கிறேன். இங்கே கொசு தொல்லை இல்ல, சில்லுன்னு நல்லா தூங்கலாம். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல மகியும் சிச்சுவும் சந்திச்சுக்கிட்டாங்க. மகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சிச்சு ரொம்ப பொறாமப்பட்டா. என்ன மகி, இந்த நடுவுல உன் மூஞ்சி என்ன இவ்ளோ க்ளோவா இருக்கு? ஏதாவது கிரீம் யூஸ் பண்றியா? சிச்சோ, இது எந்த கிரீமும் இல்ல. இது துணி வீட்டோட ஏசி காத்து. அந்த காத்துல நான் போய் உக்காந்ததுனாலதான் என் மூஞ்சி இவ்ளோ க்ளோவிங்கா இருக்கு தெரியுமா? துணி வீட்டுக்கு போனா வயிறு நிறைய சமைச்சு போடுற அந்த ஏசில சாப்பிட்டு படுத்து தூங்குனா நிம்மதியா இருக்குது.
சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, அட இவங்க எல்லாம் போய் ஏசில ஜில்லுன்னு இருந்தா நான் மட்டும் எதுக்காக இப்படி வெளிய கஷ்டப்படணும்? என்னது துணி வீட்ல ஏசி இருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் துணி வீட்டுக்கு போறேன். அவ என்னோட சின்ன வயசு ஸ்நேகிதி. சிச்சு உடனே வீட்டுக்கு போய் சின்னுவ கூப்பிட்டா. டே சின்னு, உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கடா. நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போறோம். அதான் உன்னோட துணி சித்தி வீட்டுக்கு போறோம். துணிமணி எல்லாம் எடுத்துக்கோ. அங்கே போய் கொஞ்ச நாள் செட்டில் ஆகலாம். அம்மா, புஜ்ஜிக்கு என்ன பார்த்தாவே பிடிக்காது. அவங்க கூப்பிடாது இருக்கும்போது நம்ம எதுக்குமா போனோம்? கூப்பிட்டாங்களா? டேய் வாய மூடுறா. அவங்க எதுக்காகடா நம்மள கூப்பிட போறாங்க? நம்ம போனா அங்க சில்லுன்னு காத்து கடிக்கும், வயிறு நிறைய சாப்பாடு கடிக்கும். சீக்கிரம் கிளம்பிட போலாம். சிச்சு திட்டம் போட்டபடியே அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சுவும் சின்னும் 2 பேருமே லக்கேஜ் எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ அம்மா, யாரோ வந்துட்டாங்க. அட சிச்சு அத்தை, என்ன இந்த பேக் எல்லாம்? என்ன அத்தை, யாராவது நீங்க வீட்டை வாடகை கட்டலன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? இவ்வளவு பெரிய பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன புஜ்ஜி அப்படி பேசிக்கிட்டு இருக்க? சொந்தக்காரங்கன்னு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதா? என் சின்னும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த வாரம் முழுக்க இங்கதான் இருக்க போறேன். ஐயோ, ஒரு வாரமா? சிச்சு, என் வீடு சின்னது இல்லையா? இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறது? ஐயா துணி பரவாயில்ல, மனசு இருந்தா தானே மார்க்கம். ஆமா, உன் வீட்டுல ஏசி இருக்காமே, நாங்க 2 பேரும் அதே ரூம்ல தங்கிக்கிறோம். அப்போ புஜ்ஜி எதுவுமே சொல்லாம சின்னுவ வெளியில கூட்டிக்கிட்டு போய், டே சின்னு, உங்க அம்மா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. அந்த ஏசி இருக்கிறது எங்களுக்காக. ஆனா உங்க அம்மா என்னவோ எங்க வீட்டுக்கு வந்து ஏசிய அட்வான்ஸா புக் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்றது புஜ்ஜி, எங்க அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. வெயிலுக்கு வெளியே உயிர் போகுது. அத கேட்டு புஜ்ஜி, சரி வா, உங்க அம்மாவுக்கு சொல்லணும். உனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு ஒன்னொன்னு அவளுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. துணி, சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் நெய்ய விடு. என் சின்னுக்கு இன்னொரு பீஸ் சிக்கன் போடு. அவனுக்கு சிக்கன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் துணி. அதுக்கு புஜ்ஜி, அத்தை, இப்ப வாய மூடிக்கிட்டு சாப்பிடுறீங்களா? சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா இப்படியா பண்றது? நாளைக்கு மெனு கொடுக்கறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்றேன். கண்டிப்பா இங்க ஆர்டரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வெயிலுக்கு இங்க சில்லுன்னு ஏசி வேற இருக்கா, அதனால சுட சுட மிளகா பஜ்ஜிய ஆர்டர் பண்ணு புஜ்ஜி. என்னது மிளகா பஜ்ஜியா? ஏசி சில்லுன்னு இருக்குது, மிளகா பஜ்ஜி வேறயா? நீ சொந்தக்காரி இல்ல, எங்க வீட்டுக்கு வந்த பேய் நீனு. புஜ்ஜி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. சிச்சு, வெளிய காத்தோட்டமா நல்லா இருக்கு. இங்க மெத்தைய போட்டு குடுக்கறேன், நல்லா சில்லுன்னு காத்து வரும். என்னது நீ சொல்ற? நான் இப்படி வாசல்ல படுத்துக்கணுமா? வாசல்ல கொசு கடிக்கும். கொசு கடிச்சா எனக்கு அதுக்கப்புறம் ஜுரம் வந்துரும். உன்னோட மரியாதைக்காக சொல்றேன். என்ன வீட்டுக்குள்ளேயே ஏசி காத்துல படுக்கவே, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை வெளியே படுக்க வச்சனா ஊருக்காரங்க உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? என்னத்த மரியாதை பத்தி எல்லாம் யோசிச்சா ஒன்னும் செய்ய முடியாது. எங்க ஏசி ரூம் ரொம்ப சின்னது, அதுக்குள்ள நாங்க படுக்காம வெளியே படுக்க சொல்றீங்களா? எங்களுக்காக கொண்டு வந்த ஏசியில எங்களாலேயே தூங்க முடியாதா? அதெல்லாம் முடியாது, நீங்க போய் வெளியே படுத்துக்குங்க. சின்னு, ஏசிய 11ல வெயிடா, நல்லா படுத்து தூங்கலாம். ஒரு வாரம் ஆச்சு. ஆனா சிச்சு அங்கிருந்து கிளம்பவே இல்ல. துணிக்கு சமைச்சு டயர்டாச்சு. ஆனா சிச்சு மட்டும் அங்கேயே தான் இருந்தா. ஐயோ, இந்த சிச்சு வீட்ல இருந்தா என் கரண்ட் பில்லு ஆகாயத்தை தொடும். வீட்ல கரண்ட் பில்லு அதிகமாயிடும். புஜ்ஜி, ஏதாவது செய்யுமா? இவங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களால சொல்ல முடியாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஒரு குட்டி நாடகம் போட்டு இவங்களை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டு வரேன். அப்பதான் சோட்டு கிளியும் பன்னு கிளியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தப்போ புஜ்ஜி அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ ஒரு பிளானையும் போட்டா. டே பண்ணு, உங்க அப்பா கிட்ட பழைய கார் இருக்குல்ல, அந்த காரை எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டாண்ட வா. நாங்களும் உங்க கூட ஊருக்கு வரோன்னு ஒரு சின்ன நாடகம் ஆடுறோம். சரி புஜ்ஜி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில சிச்சு அந்த ஏசி ரூமை விட்டு வெளியில வந்தப்போ புஜ்ஜி ரொம்ப சத்தமா, அம்மா சீக்கிரமா ரெடி ஆவுங்கம்மா, பன்னு அவங்க கார் எடுத்துட்டு வராங்க. நம்ம இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆகணும், சீக்கிரம். அதுக்கு சிச்சு, எங்க துணி, எங்க கிளம்புறீங்க எனக்கு சொல்லாம? அதுவா சிச்சு, நாங்க எங்க அம்மாவோட ஊருக்கு போறோம். எங்க அம்மா ஊர்ல திருவிழாவாமா, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீ உன்னோட பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, போற வழியில உன்னையும் டிராப் பண்ணிடுறோம். சீக்கிரமா கிளம்பு சிச்சு.
என்னது, நான் கிளம்பணுமா? இந்த வீட்ல இருக்க எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு. வேணும்னா நீ கிளம்பு துணி. இந்த வீட்டுக்கு காவலா நான் இருக்கேன். இந்த வீட்டை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏசிக்கு நீங்க காவல் இருக்கீங்களா? வேண்டாத்த, எங்க அப்பா போன் பண்ணி சொல்லிருக்காங்க, வீட்டை பூட்டு போட்டுட்டு பத்திரமா கிளம்பி போங்கன்னு. வீட்ல யாரும் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க கிளம்பும் போது ஏசி சுவிட்சைய ஆஃப் பண்ணிட்டு போக போறோம். அப்போ வீட்டுக்குள்ள காத்து வராதுல்ல. வீட்டுக்குள்ள காத்து வராது. வேணா நீங்க இருக்கிறதா இருந்தா இருங்க. அப்புறம் செத்து போயிட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா வாங்கம்மா, நம்ம கிளம்பலாம். அவங்களே இங்க இருந்து கிளம்புறாங்களா? நம்ம இங்க இருந்துகிட்டு என்ன பண்ண போறோம்? ரிமோட்டை வேற எடுத்துட்டு போறாங்களா? நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. சிச்சு பொலும்பிக்கிட்டே பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சீச்சி, என்ன துணி, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கள இப்படிதான் துரத்துறதா? எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஒரு 2 நாள் நிம்மதியா ஏசில இருந்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடானா என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குற? சிச்சு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது பன்னு கார்ல ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தான். என்ன சிச்சு அத்தை, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. ஏசி காத்து பத்திலே உங்களுக்கு? அடுத்த வருஷம் வெயில் காலத்துக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா அடுத்த வருஷம் ஏசியை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க கிளம்புங்க, நாங்க நடந்துகிட்டே போறோம். சிச்சு போனதுக்கு அப்புறமா துணி புஜ்ஜி எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் அவங்க ஏசிய ஆன் பண்ணாங்க. அப்பா, நம்ம பொழைச்சிட்டோம். அந்த சிச்சு அத்தை இருந்திருந்தா வீடு நாசமா போயிருக்கும். இந்த ஏசிய பார்த்து நம்ம வீட்டுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க வந்து நம்ம சூட்டை அதிகமாக்கிட்டு நம்ம செலவை 2 மடங்கு அதிகமாக்கிட்டு போறாங்க. ஆமா புஜ்ஜி, வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களை இப்படி அனுப்ப கூடாதுதான். ஆனா அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்கார கூடாதுல்ல. பரவாயில்லம்மா, அப்பாவுக்கு நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்பா, இந்த தடவை நம்ம வீட்ல ஏசி இருந்ததுனால நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க, காசெல்லாம் செலவாயிடுச்சுன்னு. அடுத்த வருஷம் ஏசியே வேண்டான்னு சொல்லிடுறேன். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஏசி ரூம்ல சந்தோஷமா இருந்தாங்க. மறுபடியும் துணியோட வீட்டுல பிரச்சனை போய் சந்தோஷம் வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, இன்னொருத்தங்க கிட்ட இருக்கிற வசதி பார்த்து பொறாமப்பட்டு அத அளவுக்கு அதிகமா அனுபவிக்க ஆசைப்பட்டா கடைசியில இப்படிதான் ஆகும். துணி வீட்டில் காய்கறி பயிர். பறவைகளோட கிராமத்துல அந்த வருஷம் வெயில் அதிகமா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற வயலுங்க மட்டும் இல்லாம காட்டுல இருக்கிற மரங்க, செடி, கொடிங்க எல்லாமே வாடி வதங்கி போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற காய்கறி எல்லாமே வாடி வதங்கி போய் தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சந்தைக்கு மகிக்கழுகு, துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி எல்லாரும் போய் காய்கறி எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல அப்படிங்கறதுனால வெறும் கையோட திரும்பி சோகமா வந்துட்டாங்க. என்ன வெயில் காலம் இது! இந்த வெயில் காலத்துல வேற பிரச்சனை வரும்னு பார்த்தா காய்கறி பிரச்சனை தான் வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு போனா விக்கிற காய்கறி எதுவுமே நல்லா இல்ல. ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் எல்லாமே வாடிதான் போயிருக்கு. ஆமா துணி, என் மளிகை கடைக்கு காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனா காய்கறியே இல்ல. பீர்க்கங்காய் எல்லாம் காஞ்சு போயிருக்கு. சொரக்கால தண்ணியே இல்லாம இருக்கு. கத்திரிக்காய், முருங்காய் கண்ணுலயே காணோம். பாவம் பிள்ளைங்களுக்கு கூட வெறும் பருப்பு குழம்பு தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் உண்மையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சோட்டோ. காட்டுல எந்த மரத்துலயும் ஈரத்தை காணோம். காஞ்ச இலை மட்டும்தான் கீழே உதிர்ந்து கிடக்கு. காயும் இல்ல, பழமும் இல்ல. நான் சரியா சாப்பிட்டே பல நாட்கள் ஆச்சு. எல்லாருடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு போல. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, ஐயோ ஐயோ, என்ன இப்போ காய்கறி கிடைக்கலன்னா எல்லாரும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல அரிசி இருக்குல்ல, தினமும் கஞ்சியை காய்ச்சி குடிங்க. அதுவும் உடம்புக்கு நல்லது தானே. என் பிள்ளைக்கு நான் தினமும் கஞ்சியை மட்டும்தான் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1000கணக்கில் செலவு பண்ணி காய்கறி எல்லாம் வாங்குறது இல்ல. பணம் செலவாகிறது அப்புறம். ஆனா பசங்களுக்கு தினமும் வெறும் கஞ்சியை காய்ச்சி குடிச்சா அவங்களுக்கு பலம் கிடைக்குமா? கூட காய்கறியும் கொடுக்கணும் இல்லையா? இருந்தாலும் என்ன பண்றது, எந்த காய்கறியும் இல்ல. சரி, நான் வீட்டுக்கு போறேன். பாவம் புஜ்ஜி வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் போகலன்னா ரொம்ப கோவப்படுவா. அப்படி துணிக்குருவி வெறும் பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. புஜ்ஜி அங்க பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தா. துணி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு. அந்த நேரத்துல புஜ்ஜி, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. தினமும் இந்த தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியல. எனக்கு தக்காளி குருமா வேணும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேணும். கவலைப்படாத புஜ்ஜி, நான் என்ன பண்றது சொல்லு. வெளியில எங்கேயுமே காய்கறி கிடைக்கவே மாட்டேங்குதே. அப்படின்னா பேசாம நாமளே காய்கறி வளர்த்துக்கலாம்ல. துணியும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா வெளியில செடி நட்டு வச்சா வெயில்ல செத்து போகுதே. சரி இரு, வெளியே தான் வெயில் இருக்கு, வீட்டுக்குள்ள நிழல் தானே இருக்கு. அதே மாதிரி ஜன்னல் வழியா கொஞ்சம் காத்தும் வீட்டுக்குள்ள வரும், வெயிலும் வரும். நம்ம பேசாம வீட்டுக்குள்ளேயே தொட்டியில
காய்கறி செடி வளர்த்தா எப்படி இருக்கும்? அது நல்ல ஐடியா தானே? அது கேட்டு புஜ்ஜி, வாவ், சூப்பர் ஐடியாமா. வீட்டுக்குள்ளனா அதிகமா வெயில் படாது, தேவையான அளவுக்கு தான் வெயிலும் வரும், காத்தும் வரும், செடியும் காஞ்சி போகாது. அப்போ செடி நல்லபடியா காய் காய்க்கும். ம், ஆமா புஜ்ஜி, என்கிட்ட பழைய காய்கறி விதையெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவே வீட்டுக்குள்ள தொட்டியை வச்சு அதுல நம்ம காய்கறி செடி எல்லாத்தையும் வளர்க்கலாம். அப்படி அன்னிக்கே துணி புஜ்ஜி 2 பேருமே சந்தைக்கு போய் தேவையான அளவுக்கு பெரிய பெரிய தொட்டிகளை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்ல காலியா இருக்கிற இடத்துல அந்த தொட்டிங்களை வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில மண்ணை கொண்டு வந்து போட்டு விதைகளையும் போட்டாங்க. புஜ்ஜி நாள் தவறாம அந்த தொட்டியில தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு தொட்டியிலுமே அளவான தண்ணிய அவ கவனமா ஊத்திக்கிட்டே இருந்தா. இப்படியே நாட்கள் போக போக விதையெல்லாம் முளைச்சி செடியா மாறுச்சு. இப்படியே சில மாசத்துக்குள்ள அந்த வீடு முழுக்க சொரக்காய், பீர்க்கங்காய், கீழே தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், இப்படி எல்லா செடியும் கொடியும் நல்லபடியா வளர்ந்து இப்ப அந்த வீடே பாக்குறதுக்கு ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. கூரையெல்லாம் கொடியா இருக்கிறதுனால வெயில் கூட இப்ப நேரா வீட்டுக்குள்ள வர்றதே இல்ல. அதனால வீடும் ஏசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோட்டு மஹி 2 பேருமே துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. துணி, துணி, எங்க இருக்க? மஹிகளுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா, அட கடவுளே, சோட்டோ, நம்ம துணியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தோட்டத்துக்கு வந்திருக்கோமா? என்ன இது, எங்க பார்த்தாலும் செடி கொடி காய்கறி தொங்குது. அப்போ துணி தோட்டத்துல தான் இருந்தா. அட மஹி, சோட்டோ, வாங்க வாங்க, இது தோட்டம் இல்ல, என்னோட வீடுதான். என்ன இங்க காய்கறி வளர்த்திருக்க, வாங்க வந்து உக்காருங்க. சோட்டு கிளி ஆச்சரியமா சுத்திலும் பார்த்து, துணி, என்ன இதெல்லாம்? வெளியில 40 டிகிரில வெயில் அடிக்குது, எல்லார் வீடும் அவன் மாதிரி சூடா இருக்கு, ஆனா உன்னோட வீடு மட்டும் ஏசி போட்ட மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. சொரக்கா, பீர்க்கங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா துணி, இவ்வளவு தக்காளி இவ்வளவு கத்திரிக்காய நான் மார்க்கெட்ல பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு, அதுலயும் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கா. அப்பாடா, உண்மையிலேயே இது ஒரு தோட்டம் மாதிரி தான் இருக்கு. துணி சந்தோஷமா, இதெல்லாம் புஜ்ஜியோட ஐடியா தான் மஹி. வெளியே வெயில அதிகமா இருக்கிறதுனால செடியெல்லாம் காஞ்சு போகுது, அதான் வீட்டுக்குள்ள செடி வச்சா தேவையான அளவுக்கு மட்டும் வெயிலும் காத்தும் உள்ள வரும் இல்லையா, அந்த ஐடியாவை புஜ்ஜி கொடுத்தா, நான் அதை அப்படியே செஞ்சேன். சரி, உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ பறிச்சுக்கிட்டு போய் நல்லா சமைச்சு பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் துணி, இந்த வெயில் காலத்துல இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கிறது வரம் கிடைக்கிற மாதிரி. அப்படி துணிக்குருவி அவருடைய தோழிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு காய்கறிகளை கொடுத்தா. இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே ஊர் முழுக்க பரவுச்சு. இதே விஷயம் துணியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்காவுக்கும் தெரிய வந்துச்சு. துணியோட வீடு பாக்குறதுக்கு ஒரு காய்கறி தோட்டமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்பவுமே பொறாமையாயிடுச்சு. அடடா, என்ன இது, சொரக்காவும் பீர்க்கங்காவும் அவ்வளவு நீள நீளமா, என் புள்ள சின்னவை விட நீளமா தொங்கிக்கிட்டு இருக்கு. அது தக்காளி பழமா ஆப்பிள் பழமா, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கத்திரிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது, கூடவே பச்சை மிளகாவும் காய்ச்சி தொங்குது. அது வீடு மாதிரியே இல்ல, உண்மையிலேயே ஏதோ ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான் இருக்கு. ஆஹாஹா, இந்த காய்கறிய பார்க்க 2 கண்ணு பத்தலையே. இதுல எல்லா காய்கறியையும் எப்படியாவது நான் திருடிட்டே வந்தாகணும். துணிக்கிட்ட கேட்டா ஏதாவது 2 காய்கறியை கொடுத்து கிளம்புன்னு சொல்லிடுவா. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ராத்திரியே எல்லா காய்கறியும் பறிச்சு தேவையான அளவுக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடணும். அப்படி சிச்சுவோட மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணமும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல அத்தனை பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா ஒரு கோணிப்பைய எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கிட்ட போச்சு. வீட்ல துணி புஜ்ஜி 2 பேருமே நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம பொறுமையா சிச்சு காக்கா செவரேறி தாண்டி வீட்டுக்குள்ளார வந்துச்சு. 2 பேருமே நல்லா தூங்குறத பார்த்து அது கதவை திறந்துக்கிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வந்துச்சு. சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அப்பாடா, வீட்டுக்குள்ள வந்தாச்சு, ரொம்ப குளுகுளுன்னு இருக்கே. ஆமா, அந்த பெரிய சொரக்கா தொங்கிக்கிட்டு இருந்துச்சே, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பெரிய சொரக்கா எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே போச்சு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பெரிய சொரக்காவ அது உடனே பறிச்சுது. அப்பாடா, கிடைச்சுதுடா ஒரு பெரிய சொரக்கா. இத ஒரு வாரத்துக்கு கூட்டு செஞ்சு நல்லாவே சாப்பிடலாம். சிச்சு காக்கா அந்த பெரிய சொரக்காவை எடுத்து பையில போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சொரக்கா, பீர்க்கங்கா எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பறிக்க ஆரம்பிச்சா. பறிக்கும் போது ஆஹா, எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஆர்வமா
மொத்தமா எல்லாத்தையுமே கட் பண்ணாம அத புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சதும் மொத்த கொடியுமே அவளுடைய தலையில வந்து விழுந்துச்சு. அதனால காய்கறி எல்லாம் கூட அவ தலையில டமால்னு வந்து விழுந்துச்சு. சிச்சுவால அந்த வலிய தாங்கிக்கவே முடியல. அவ ரொம்பவும் சத்தமா ஐயோ செத்தண்டா கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கொடியெல்லாம் அவ உடம்புல சுத்திக்கிச்சு. அவ எவ்வளவு தள்ளுறாளோ அவ்வளோ அந்த கொடி கீழே விழுந்ததெல்லாம் அப்படி இழுத்து மறுபடியும் மேல போகும்போது சிச்சுவையும் சேர்த்து மேல தூக்கிட்டு போயிடுச்சு. சிச்சு காக்கா தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தா. என்ன காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ இந்த கொடியெல்லாம் பாம்பு மாதிரி என்ன சுத்திக்கிட்டு என்ன தொங்க விட்டுருச்சே. ஐயோ யாராவது காப்பாத்துங்க, நான் கீழே விழுந்தா என் மண்டை உடைஞ்சிரும். சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க அந்த கொடியிலேயே தான் தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு இன்னும் அந்த கொடியில தொங்கிக்கிட்டே தான் இருந்தா. அப்பதான் துணியும் புஜ்ஜியும் எழுந்துச்சு ஹாலுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அங்க கொடியில பெருசா கருப்பா ஏதோ ஒரு உருவம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து துணி புஜ்ஜி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. கொடியெல்லாம் கீழே விழுந்து போயிருந்துச்சு. அப்போ புஜ்ஜி அந்த கருப்பான உருவத்தை பார்த்து, அம்மா அம்மா என்னம்மா இது, கொடியில கருப்பு கலர்ல ஏதோ பெரிய சொரக்கா முளைச்சு வந்திருக்கு போல தெரியுது. ராட்சசி சொரக்காமா, நேத்து வரைக்கும் இல்லாத சொரக்கா இன்னைக்கு எப்படிமா திடீர்னு வந்திருக்கு? சொரக்காயா? இவ்வளவு பெரிய சொரக்கா எப்படி காய்க்கும் புஜ்ஜி? இரு பக்கத்துல போய் பாக்குறேன் அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்து, புஜ்ஜி இது சொரக்கா இல்ல, இது நம்ம சிச்சு. அப்போ புஜ்ஜி ஆச்சரியமா, சிச்சு அத்தை, என்ன அத்தை பெரிய சொரக்கா மாதிரி கொடியில தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இந்த சொரக்கா கொடிக்கு உரமா இல்லான்னு வந்திருக்கீங்களா? சிச்சு காக்கா வாயில மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு பீர்க்கங்காவை துப்பி அழுதுகிட்டே, ஐயோ நான் சொரக்காவும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் காய்கறியை திருடிட்டு போலான்னு வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்குங்க. துணிக்குருவி உடனே போய் மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, சின்ன காக்கா எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்தா. வந்தவங்க எல்லாருமே தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா தலைகீழா தொங்குறத பார்த்து சோட்டுவால சிரிப்ப அடக்கிக்கவே முடியல. ஐயோ என்ன சிச்சு, என்ன இது, தலைகீழா காய்கறி மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்க. இப்படி தொங்கணும் அப்படின்னு ஏதாவது வேண்டுதலாம் என்ன? காய்கறி எல்லாம் திருடிட்டு போலான்னு வந்ததுக்கு இந்த காய்கறி செடிங்களே உனக்கு பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. அதுக்குதான் மத்தவங்க உழைப்ப மட்டும் திருட பார்க்க கூடாதுன்னு சொல்றது. பாவம் சின்ன காக்கா கவலையா, அம்மா இப்படி திருட வந்து ஊர்ல எல்லாரும் முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டியேம்மா, காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரீயாவும் எல்லாம் வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா. அப்போ சிச்சு காக்கா, டேய் அம்மாவை திட்டினாலும் பரவாயில்லடா, முதல்ல நீ இறக்கி விட்டுட்டு அப்புறமா திட்டுங்கடா, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குடா, இனிமே நான் எதையும் திருட மாட்டேன். துணி என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு யாராவது என்ன கொஞ்சம் கீழே இறக்குங்க. அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல விடு சிச்சு, உனக்கு அறிவு வந்துச்சுல அதுவே போதும். கஷ்டப்பட்டு உழைச்சா இதை விட நல்ல காய்கறிய உன்னால வளர்க்க முடியும். சரி இப்ப நான் உன்னை கீழே இறக்குறேன். ஆனா ஒண்ணு, காய்கறி வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, சரியா? எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிச்சுவோட கால்ல சுத்திக்கிட்டு இருந்த கொடி எல்லாத்தையும் எடுத்தாங்க. சிச்சு காக்கா சேஃபா கீழே லேண்ட் ஆனா. அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்து அவளை ஒரு பெட்ல போய் உட்கார சொன்னாங்க. அவளும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப சிச்சு காக்கா வலி தாங்க முடியாம, ஐயோ ஒரு ராத்திரி முழுக்க தலைகீழா தொங்கிக்கிட்டே இருந்ததுல எனக்கு என் காலெல்லாம் வாய்க்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. கை கால் எல்லாம் உண்மையிலே ரொம்ப வலிக்குதுரா சின்னோ. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு இப்ப துணியோட வீடு சாதாரண வீடு இல்ல, அது ஒரு தோட்டமா இருக்கு. அவ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, அதுக்கான பலன் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பலனை திருட பாத்தியா? தப்புதான், நான் பண்ணது தப்புதான். இனிமே இந்த மாதிரி திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சிச்சு காக்கா சின்னவ கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு. சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க அப்படி தலைகீழா தொங்கிக்கிட்டே இருந்தது நினைச்சு எல்லாருமே வயிற்று பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.